வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3250 பக்கமாக க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3120 வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்த க்ரூட் ஆயில் 2220 ஓரளவு இங்கே சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காமல் கீழே வந்தது. 3200 நம்ம அடுத்த சப்போர்ட்டை தொட்ட உடனே மேலே போக முயற்சி செஞ்சது. ஆனால் அதுவும் நமக்கு எந்த பலனும் கொடுக்கல. மறுபடியும் கீழே ட்ராப் ஆகி 160 அப்படின்ற இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அங்கே நின்றுட்டு இருந்தாலும், ஆனால் அதுக்கு மேலே அதால் போக முடியாமல் இறுதியாக ஃபெயிலியர் ஆகி திருப்பி 3120 உடைச்சு 3070 வரைக்கும் வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டில் ஸ்டே ஆகிட்டு இருந்ததை தவிர, ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டில் தற்காலிகமாக நின்றுச்சே தவிர அது பையிங்க்கு மாறலை. முழுக்க செல்லிங்க்கு சாதகமான மார்க்கெட்டாகவே இருந்து நம்மளுடைய அட்வைஸ் எல்லாம் பலன் கொடுக்கல. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மார்க்கெட் 3090 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் மிகவும் குறைவாக க்ளோஸ் ஆன காரணத்தினால இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பல. 3130 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3020. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.